வணக்கம். பாண்ட் மார்க்கெட் பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து பேங்க்கில் போய் ஒரு 100 ரூபா வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க, எஃப்டி போடுறீங்க, 10 வருஷத்துக்கு எஃப்டி போடுறீங்க. இன்றைக்கி டேட்டில் வந்து 6 ரூபா வட்டி இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்கள் வந்து மார்க்கெட் லிங்க்டில் வந்து நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 ரூபா வட்டி அடுத்த 10 வருஷம் கழித்து உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ இந்த வருஷம் வந்து 100 ரூபா இருக்குது, இந்த வருஷத்துக்கான வட்டி சேர்த்து அடுத்த வருஷத்தோட உங்களோட பிரின்சிபல் வந்து 106 ரூபா ஆகும். ஸோ அந்த 106 ரூபாக்கு 6% வரும். இது மாதிரி போட்டுட்டு வந்தால் 10வது வருஷம் எண்டில் வந்து உங்களுக்கு 179 ரூபா இருக்கும். இது சிம்பிள் கால்குலேஷன். இதை சிம்பிளாக காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். இது ஒன்று. ரெண்டாவது, பாண்ட் மார்க்கெட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் 10 வருஷம் கழித்து உனக்கு 179 ரூபா நான் கொடுக்குறேன், அதோட பாண்டோட விலை இன்றைக்கி வந்து 100 ரூபா, 6% வட்டி. ரைட்? ஸோ ரெண்டுமே ஒன்று தானே நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ திடீர்னு வந்து மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. எப்படி? வட்டி 6%லேருந்து 7% ஆகுதுன்னு வச்சுங்க. பேங்க்கில் இருந்திருந்தால் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி உங்களோட மெச்சூரிட்டி வந்து பெருசாக வந்திருக்கும். எவ்வளோ வந்திருக்கும்? 196 ரூபா வந்திருக்கும். 179க்கு பதிலாக 196 வந்திருக்கும் எஃப்டியில். இங்கே வந்து என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் வட்டி இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, உங்களோட 10 வருஷம் கழித்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குற கூப்பான் வாங்காது, உங்களுக்கு கொடுக்குற மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 179. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட 100 ரூபா, இப்போ இருக்கிற 100 ரூபா டப்புன்னு வந்து 91 ரூபா ஆகிடும். நீங்கள் 91 ரூபா போட்டு 7% வட்டி போட்டால் தான் 179 ரூபா வரும். அப்போ என்ன ஆகும்னா, மெச்சூரிட்டி இஸ் ஃபிக்ஸ்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் போதும் உங்களோட இனிஷியல் கேபிட்டல் மாறும். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், எஃப்டியில் போடும் போதும் உங்களோட கேபிட்டல் சேஃபாக இருக்குது, மெச்சூரிட்டி வேல்யூ 10 வருஷம் கழித்து மாறுது, வட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அதிக பணம் வருது. வேறஸ் பாண்ட் மார்க்கெட்டில் உங்களோட கேபிட்டல் லாஸ் ஆகிடுது. இந்த ஒரு ரீசன்னால் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் போதும் பாண்ட் மார்க்கெட்டில் கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லும் போதும் உங்களோட கேபிட்டல் காணாமல் போகுது. ஸோ 100 ரூபா இருக்கிறது வந்து 91 ரூபா ஆகிடுது. இதே இது வந்து 6 ரூபா வட்டிக்கு பதிலாக 5 ரூபா வட்டி ஆச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா 5 ரூபா வட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி 179 ருபீஸ் வரணும். ரைட்? அப்போ உங்களுக்கு கேபிட்டல் ஜாஸ்தி இருந்தால் தான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். வட்டி கம்மி ஆகிடுச்சுல்ல, அப்போ எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 110 ருபீஸ், 109 ருபீஸ் 94 பைசா இருந்தால் தான் 197 நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ பாண்ட் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆச்சுன்னு சொன்னால் உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் உடனே பாண்டை விற்றுட்டு அந்த கேபிட்டல் கெயினை வந்து நீங்கள் பண்ண முடியும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஃப்டி மார்க்கெட்டில் பிரின்சிபல் அப்படியே இருக்குது, உங்களோட மெச்சூரிட்டி வேல்யூ மாறுது. வேறஸ் பாண்ட் மார்க்கெட்டில் மெச்சூரிட்டி வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, வட்டிக்கு தந்தாப்பில் உங்களோட பிரின்சிபல் மாறுது. இப்போ சிச்சுவேஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். யூஎஸ் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். யூஎஸில் வந்து 100 ரூபா வட்டி வாங்கியிருக்கிறாங்க. ரைட்? மெச்சூரிட்டி வேல்யூ 179 ரூபா. இப்போ வட்டி இன்க்ரீஸ் ஆகுது. வட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது? உங்களோட கேபிட்டல் கம்மி ஆகுது. ரைட்? கேபிட்டல் 10 வருஷம் கழிச்சு ஓகே, தே கெட் த சேம் மணி. பட் இன்னைக்கு உன்னோட கேபிட்டல் கம்மியாகுது. வலிக்கும்ல? ஒரு ஸ்டாக் நம்ம வாங்குகிறோம், அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபா, ரொம்ப நல்ல கம்பெனின்னு வச்சுங்க. ரைட்? டாடா மோட்டார்ஸ்னே வச்சுங்க. நீங்கள் 100 ரூபாக்கு வாங்குறீங்க, திடீர்னு இன்றைக்கி வந்து 60 ரூபாக்கு ஆகிடுச்சு, இல்லை 70 ரூபாக்கு ஆகிடுச்சின்னு சொன்னால் வலிக்கும்ல? உங்களுக்கு தெரியும் அடுத்த ஒரு 10 வருஷத்தில் வந்து அதை எப்படி பார்த்தாலும் 600 ரூபா 700 ரூபாக்கு போய் நிற்கும்ன்றது. பட் இன்னைக்கு யூ ஆர் அட் லாஸ். இதுதான் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்பயுமே பாண்ட் மார்க்கெட்டில் திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் கூப்பான் ரேட்டுன்னு வாங்க. ஸோ கூப்பான் ரேட் என்னது? இதான் ரேட்டு. மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ? இது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் உங்களோட வேல்யூ கம்மியாகும். இதுதான் டெட் மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, நான் டெட் மார்க்கெட்டில் தான் நான் போட்டிருக்கேன், ரொம்ப சேஃப்ன்றது. சேஃப் கிடையாது. வட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட கேபிட்டல் கம்மியாகும். வட்டி கம்மியாச்சுன்னு சொன்னால் உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் தான் உச்சத்தில் இருக்கும் போதும் கம்மி ஆகிட்டு வரைக்கும் வரும்போதும் நீங்கள் வந்து பாண்ட் மார்க்கெட்டில் என்டர் பண்ணுறது புத்திசாலித்தனம்.
வட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு சொன்னால் நீங்கள் எஃப்டி சைடில் வர்றது வந்து புத்திசாலித்தனம். பட் எஃப்டியில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு ரேட்டில் தான் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ என்ன ரேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ரேட்டில் தான் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டிஸ் வரும். ஹோப் உங்களுக்கு வந்து இந்த கிளாரிட்டிஸ் பாண்ட் மார்க்கெட்னா என்ன, அது ஏன் யூஎஸ் வந்து பதறுது. ஸோ எல்லா பேங்க்ஸுமே வந்து எனக்கு வந்து செக்யூரிட்டியாக ஒரு 1 லட்ச ரூபா நான் போட்டு வச்சுருக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி 1 லட்ச ரூபா வச்சுருக்குறாங்க. வட்டி எங்கே இருக்குது? 5% இருக்குது. இப்போ நாளைக்கு 6% ஆச்சுன்னு சொன்னால் இந்த வட்டி இவங்கள்ட்ட இருக்கிற கேபிட்டல் வந்து 1 லேக்லேருந்து 91,000க்கு வந்துடுது. அப்போ இவங்க எக்ஸ்ட்ரா அந்த 9,000 rupees போட வேண்டிய சூழ்நிலை. நான் லட்சத்தில் பேசுகிறேன், அவங்க $1 trillion உட்காந்துட்ருக்காங்க. ஸோ $1 trillion எவ்வளோ ட்ரில்லியன் வந்து அவங்களுக்கு மார்ஜின் மணி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த ஒரு ரீசன்னால் என்ன ஆகுன்னு சொன்னால், வட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் பேங்க்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிட்டே வருது. ஏன்னு சொன்னால் இவங்க வந்து யாராச்சும் ஒருத்தர் அந்த பாண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த பாண்ட் வாங்கினவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டப்பா எனக்கு காசு கொடுன்னு சொன்னால் இவங்கள்ட்ட கையில் கேஷ் இருக்காது. ஏன்னால் கேபிட்டல்ஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுனால் வட்டி ஜாஸ்தி கட்டணுன்றது வேறு ஒரு விஷயம். பட் பாண்ட் மார்க்கெட்டில் அவங்களோட வேல்யூஸ் குறையும் போதும் பேங்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொலாப்ஸ் ஆகும். யாரெல்லாம் பாண்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அவங்களோட வேல்யூஸ் எல்லாமே கம்மியாகும். இந்தியாவும் யூஎஸ் பாண்ட் மார்க்கெட்டில் $227 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ? $227 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை மாதத்தில் அது வந்து 242 இருந்துச்சு. அந்த $25 பில்லியன் விற்றுட்டு அதுக்கு பதிலாக கோல்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியாவும் குறைச்சி ஆகணும். என்ன நேயர்களே, பாண்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பாண்ட் மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்றது வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.